வணக்கம். டாக்டர் ஜோசப் மர்பியோட டெலிசைக்கிக்ஸ் புத்தகத்திலிருந்து சில ஆச்சரியமான விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அது எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு சில நம்பவே முடியாத உண்மை கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குற ஒரு கனவு உங்க உயிரையே காப்பாத்த முடியுமா? இல்லனா உங்க மனசுல வர்ற ஒரு சின்ன எண்ணம் உங்களை ஒரு கோடீஸ்வரனா மாத்த முடியுமா? இதுதான் டாக்டர் மர்ஃபி நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான கேள்விகள். ஒரு உதாரணம் சொல்றேன்னு கேளுங்க. ஒரு நர்ஸ் அவங்க பயணம் பண்ண வேண்டிய ஒரு பிளெயின் ஹைஜாக் செய்யப்படுற மாதிரி ஒரு கெட்ட கனவு காண்றாங்க. மனசுக்கு சரியில்லாம அவங்க அந்த பயணத்தையே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா அவங்க கனவுல பார்த்த மாதிரியே அந்த விமானம் நிஜமாவே கடத்தப்படுது. பாருங்க, ஒரு கனவு அவங்க உயிரை காப்பாத்திருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு சேல்ஸ் மேனேஜர் அவரோட வருஷ டார்கெட்டை அடையணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, தினமும் தன்னோட டார்கெட் நம்பரை மனசுக்குள்ளேயே ஒரு வெள்ளை சுவர்ல எழுதியிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டார். வருஷ கடைசியில என்னாச்சு தெரியுமா? அவரை நினைச்சதை விட பல மடங்கு அதிகமா சாதிச்சார். இதெல்லாம் எப்படி நடக்குது? கேட்கறதுக்கு ஏதோ மாயாஜால மாதிரி இருக்குல்ல. ஆனா டாக்டர் மர்ஃபி என்ன சொல்றாருன்னா, இது மேஜிக் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற மனசக்தியோட விளையாட்டு தான். இந்த சக்தியை புரிஞ்சிக்க முதல்ல நம்ம மனசோட 2 பாகங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒன்னு நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது விழிப்பு நிலை மனம். இது ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி யோசிக்கும், கேள்வி கேட்கும், ஆராய்ந்து பார்க்கும். இன்னொன்னு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம். இது அந்த கப்பலோட என்ஜின் ரூம் மாதிரி. அதுக்கு கேள்வியெல்லாம் கேட்க தெரியாது, ஆனா கேப்டன் சொல்றதை அப்படியே செஞ்சு முடிக்கும். அதுக்குள்ள ஒரு அபாரமான படைப்பு சக்தி இருக்கு. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆழ்மனம் இருக்கே, அது ஒருபோதும் தர்க்கம் பண்ணாது. நம்ம கேப்டனான விழிப்புணர மனம் எதை ரொம்ப ஆழமான உணர்வோட நம்பி ஒரு கட்டளையா கொடுக்குதோ, அது அப்படியே கேள்வியை கேட்காம நிஜமா மாத்திடும். அப்போ இந்த பவர்ஃபுல்லான என்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன எரிபொருள் தேவை? அதுதாங்க நம்பிக்கை. வெறும் வார்த்தைகள் அல்ல, முழுமையான உணர்வுபூர்வமான நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னங்க சொல்றீங்க? நான் ஒரு கோடீஸ்வரன்னு சும்மா சொன்னா என் ஆழ்மனம் நம்பிடுமா? என் பகுத்தறிவு மனசு சும்மா இருக்குமா? அது தடையா இருக்காதா? இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்விதான். இதுக்கு விஞ்ஞானமே ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குது. அதுதான் பிளிசிபோ விளைவு. அதாவது ஒரு நோயாளிக்கு வெறும் சக்கரை மாத்திரையை கொடுத்துட்டு இது உங்க நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மருந்து அப்படின்னு ஒரு டாக்டர் முழு நம்பிக்கையோட சொன்னா அந்த நோயாளி அதை நம்ப ஆரம்பிப்பார். அந்த நம்பிக்கை அவரோட உடம்புல நிஜமான மாற்றங்களை உருவாக்கி நோயை குணப்படுத்துது. அப்போ இங்க வேலை செஞ்சதே அந்த சக்கரை மாத்திரை இல்ல, அவரோட ஆழ் மனசுல பதிஞ்ச அந்த நம்பிக்கை தான். சரி, இந்த சக்தி நமக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை எப்படி பயன்படுத்துறது? இதுக்காக டாக்டர் மர்பி சில பிராக்டிக்கலான டெக்னிக் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். இதுல டெக்னிக் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதுதான் மனக்காட்சி. அந்த சேல்ஸ் மேனேஜர் கதையை ஞாபகப்படுத்தி பாருங்க. அவர் தன்னோட இலக்க மனக்கண்ணுல தெளிவா பார்த்தார். அது மட்டும் இல்ல, அதை அடைஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு உணர்ந்தார். இதை தினமும் திரும்ப திரும்ப செஞ்சார். நம்ம ஆழ்மனம் படங்களோட மொழியில தான் வேலை செய்யும். அடுத்த டெக்னிக் உறுதிமொழி, அதாவது அஃபர்மேஷன்ஸ். பரீட்சையில தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டு இருந்த ஒரு மாணவன் தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி, என் ஆழ்மனசுல இருக்கிற எல்லையில்லாத அறிவு எனக்கு வழிகாட்டுது, நான் எல்லா பரீட்சையிலையும் நிச்சயமா பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோட உணர்வுபூர்வமா தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். இது சும்மா வார்த்தைகளை திரும்ப சொல்ற விஷயம் மட்டும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜி பார்வையில பார்த்தா இத காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சொல்லலாம். அதாவது என்னால முடியாதுங்கிற நெகட்டிவ் எண்ணத்தை மாத்தி என்னால முடியும்னு திரும்ப திரும்ப சொல்றது மூலியமா நம்ம மூளையோட நரம்பு பாதைகளையே நாம மாற்றி அமைக்கிறோம். தோல்வி மேல இருந்த பயம் போயிடுது. 3வது டெக்னிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. கனவுகள் மூலமா பதில்களை வாங்குறது. நம்ம விழிப்பு நிலை மனம் எப்பவும் ரொம்ப சத்தமா யோசிச்சுட்டே இருக்கும். ஆனா தூக்கத்துல அது அமைதியாயிடும். அப்போ நம்ம ஆழ்மனம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆழ்மனசுகிட்ட அந்த தீர்வை கேளுங்க. அப்புறம் பதில் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைய தாலாட்டு மாதிரி மனசுக்குள்ள சொல்லிட்டே தூங்குங்க. காணாம போன ஒரு சொத்து பத்திரத்தை ஒரு செக்ரட்டரி இப்படிதான் கனவுல கண்டுபிடிச்சாங்க. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சரி, நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்னு சொல்லலாம். ஆனா அந்த நர்ஸ்க்கு எப்படி அந்த விமானம் கடத்தப்பட போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சது? இந்த மாதிரி நம்பவே முடியாத விஷயங்களை எப்படி விளக்குறது? இங்கதான் டாக்டர் மர்ஃபி ஒரு பிரம்மாண்டமான ஐடியாவை கொண்டு வர்றாரு. டாக்டர் மர்பியோட பார்வையில நம்ம ஒவ்வொருத்தரோட ஆழ் மனசும் ஒரு தனிப்பட்ட ஹார்ட் டிரைவ் மாதிரி மட்டும் கிடையாது, அது ஒரு யூனிவர்சல் இன்டர்நெட் கூட. அதாவது பிரபஞ்ச மனதோட எப்பவும் கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த பிரபஞ்ச மனசுல தான் எல்லா தகவல்களும் இருக்குன்னு மர்ஃபி சொல்றார். இந்த ஐடியாவை வச்சு பார்த்தா எல்லாவே கனெக்ட் ஆகுது பாருங்க. அந்த நர்ஸோட கனவு அந்த யூனிவர்சல் நெட்வொர்க்ல இருந்து வந்த ஒரு வார்னிங் சிக்னல்.
வியட்நாம் காட்டுல தொலைஞ்சு போன சிப்பாய்க்கு சரியான வழி தெரிஞ்சது அந்த நெட்வொர்க்ல இருந்து கிடைச்ச ஒரு வழிகாட்டுதல். ஆபத்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்த ஒரு அம்மாவுக்கு வர அந்த சூப்பர் ஹியூமன் சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு நேரடி இணைப்பு. எல்லாமே ஒரே இடத்துல இருந்து தான் வருது. அப்போ இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய சக்தி வெளியில எங்கேயும் இல்லங்க, அது நமக்குள்ள தான் புதைஞ்சு கிடக்கு. டாக்டர் மர்ஃபி சொன்ன மாதிரி நீங்க உங்க உலகத்தோட ராஜா. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த படைப்பு சக்திய உங்களாலலாம் வழிநடத்த முடியும். உங்க வாழ்க்கையை உருவாக்குற சக்தி அதிர்ஷ்டத்திலேயோ இல்ல வேற ஏதோ வெளிப்புற சக்தியிலயோ இல்ல. அது ஏற்கனவே உங்களுக்குள்ள தான் இருக்கு. நீங்க சரியான கட்டளை கொடுக்கணும்னு அது காத்துக்கிட்டு இருக்கு. உங்க ஆழ் மனச ஒரு வளமான தோட்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் பல மடங்கா வளர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்போ சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன விதைகளை விதைக்க போறீங்க? இந்த விளக்கத்தோட கடைசியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். டாக்டர் மர்பி சொல்றது மாதிரி உங்க ஆழ்மனசுக்கு எல்லா பதில்களும் தெரியும்னா, இன்னைக்கு ராத்திரி உங்க வாழ்க்கையோட ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு நீங்க கேட்க போற அந்த ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.